ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிறேன். முதல்ல ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பூண்டு உரித்து வச்சுக்கிறேன். கோஸ் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அடுத்தது கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கோஸும் அரிஞ்சு வச்சுக்கிறேன். இன்றைக்கி செய்ய வேண்டியது கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு, கோஸ் பொரியலுங்க. 2 பக்கமும் 2 கடாய் வச்சிட்டேங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டாச்சு. இந்த பக்கம் கோஸ் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருக்கேங்க. அடுத்தது வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கணுங்க. இந்த பக்கம் கோஸுக்கு அதேமாரி வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே கத்திரிக்காய் எடுத்து போட்டுட்டேன். அடுத்தது கோஸு போட்டுட்டேன். கோஸு கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அது கூட சேர்ந்து வதக்கலாம். பச்சை மிளகா போட்டு நல்லா துவழ வதக்குறாங்க கத்திரிக்காவை. அப்போ தான் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு. இந்த பக்கமும் கோஸு அதேமாரி தண்ணி விடாத நல்லா அதுவாக தண்ணி விட, அந்த தண்ணியில தான் வேக வைக்கணும். நம்ம புதுசாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள், கோஸில் தண்ணி விட்டுக்குது பாருங்கள். அதுவாக தண்ணி விட்டு வேகணுங்க, நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சதால இது மிளகாத்தூள் போட்டாலே போதும். தனியாத்தூள் போட தேவையில்ல. கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு ஒரு 2 டீஸ்பூன் போட்டால் போதுங்க. அடுத்தது புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கிறேன். அது ஊற்றி ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. அது ஊற்றி இறக்குனா சரியாக போயிடும். அடுத்தது இது கோஸ் வெந்த உடனே கடலப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். கடலப்பருப்பு அதை போட்டு இது பண்ணிடுவேன். கடலப்பருப்பு வேக வச்சுக்கிறேன். அதை போட்டு அப்படியே இது பண்ணலாம். இல்லை தேங்காய் போட்டு இது பண்ணலாம். என்கிட்ட கடலப்பருப்பு தான் இருக்குது, அதனால் கடலப்பருப்பு போட்டு கோஸ் பொரியல். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. தண்ணி நல்லா கொச்சி சுண்டணுன்னா குழம்பு நல்லா தேவாமிர்த மாதிரி இருக்குங்க. செஞ்சு பாருங்கள் கத்திரிக்காய் காரக்குழம்பு. நல்லா தண்ணி கொச்சி சுண்டி வரணுங்க. தக்காளி ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு மிளகு சீரகம் ஜாடியில் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கு பூண்டு எடுத்துக்கிறேன், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் தக்காளி ரசம் வைக்க போகிறேங்க. மிளகு, ஜீரகம், பூண்டு, கொஞ்சம் தக்காளி கையில் பிசைய முடியாதுன்றதால ஒரு 2 சுற்றி எடுத்துக்கிறேங்க. ஈஸியாக இருக்குங்க அந்த மாதிரி பண்ணால் தக்காளி ரசம். கத்திரிக்காய் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சிங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இறக்கிடலாங்க. இது கடலப்பருப்பு போட்டுட்டேங்க கோஸுக்கு. என்னோடய வீட்டு சிம்பிள் சமையல் தாங்க இது. நல்லாவே இருக்குங்க செஞ்சால். ரசத்துக்குங்க ஒரு சின்ன இடத்துல எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். அடுத்தது கடுகு போட்டுட்டேன். அடுத்தது வெந்தயமும் ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டுட்டேன். வெந்தயம் போடுங்க ரசத்துக்கு, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். கடுகு வெந்தயம் பொரிஞ்ச உடனே மிளகு, ஜீரகம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு வச்சு இல்லையா, அந்த தண்ணி எடுத்து அப்படியே அதில் ஊற்றிட வேண்டியதான். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடணும். ஊற்றிட்டு பெருங்காயம் போட்டுடுறேங்க. அடுத்தது மஞ்சத்தூள். நல்லா தக்காளி ரசத்தை ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா 3 நிமிஷம் கொதிக்க வச்சா சூப்பராக இருக்குங்க தக்காளி ரசம். சாதம். அடுத்தது கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு. அடுத்தது கோஸ் பொரியல், தக்காளி ரசம். இதுதாங்க இன்றைக்கி காம்போ என்னுடைய சமையல் அறையில். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.